அப்கமிங் ஸ்மார்ட் ஃபோன் நவம்பர் என்ன புது ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் லான்ச் ஆக போகுது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே ஃப்ளிப்கார்ட் அமேசானில் எக்கச்சக்கமான சேல் போச்சு. இப்போது திவாலிக்கும் வந்து புது சேல் வரப்போகுது. ஸோ பழைய ஸ்மார்ட் ஃபோன் வாங்கலாமா இல்லை புதுசாக ஏதாவது எக்ஸைட்டிங்காக லான்ச் ஆக போதா அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். ஏன்னா நிறைய இன்ட்ரெஸ்டிங் கேம் சேஞ்சிங் டிவைசஸ் நம்ம எதிர்பார்க்கலாம். ரெட்மி தரப்புலேருந்து, சாம்சங் தரப்புலேருந்து, லாவா தரப்புலேருந்து சில லான்ச்சஸ் வந்து எக்ஸைட்டிங்காக இருக்குது. அதே சமயத்தில் ஒரு புது ஃப்ளாக்ஷிப் சிப் ஸ்னாப்டிராகன் 8 Gen 3 குவால்காம் லான்ச் பண்ணதுனால வந்து நிறைய ஃப்ளாக்ஷிப் டிவைசஸும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நவம்பரில். ஸோ யாரெல்லாம் புது ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும்னு யோசிக்கிறீங்களா, கண்டிப்பாக இந்த லிஸ்ட் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வாங்க குயிக்காக நவம்பரில் என்னென்ன புது ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வரப்போகுதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா என் பேர் வானா, இது டெக்னிக்கல் சென்னை. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் பார்க்கறதுக்கு தவறாம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட்டும் பண்ணுங்க. நவம்பரில் இந்தியாவில் கன்ஃபார்மாக லான்ச் ஆக போகிற ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல லான்ச் ஆக போகிறது இந்தியன் ஸ்மார்ட் ஃபோன் பிராண்ட் லாவா தரப்புலேருந்து நவம்பர் 2 அன்னைக்கு ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் கொண்டு வராங்க. ஒரு அஃபோர்டபுள் 5G தான் இவங்க லான்ச் பண்ண போகிறதா வந்து இப்போ தகவல் வெளியாக இருக்குது. இந்த ஸ்மார்ட் ஃபோன் லாவா பிளேஸ் 2 5G இந்த பேரில் கொண்டு வராங்க. எல்சிடி பேனல், மீடியாடெக் டைமென்சிட்டி 6020, 50 மெகா பிக்சல் ரியர் கேமரா, 5000 mAh பேட்டரி, 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு இந்த ஃபீச்சர்ஸோட 10,000 11,000 இந்த பட்ஜெட்டில் இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ மறுபடியும் லாவா தரப்புலேருந்து ஒரு எக்ஸைட்டிங் 5G டிவைஸ் ரொம்பவே கம்மி விலையில் நம்ம எதிர்பார்க்கலாம் நவம்பர் 2 அன்னைக்கு. அடுத்த கன்ஃபார்ம் லான்ச் விவோ உடைய சப் பிராண்ட் ஐக்கூ தரப்புலேருந்து ஐக்கூ 12s ஐக்கூ உடைய ஃப்ளாக்ஷிப் லைனப்பில் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆகுது. இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஸ்னாப்டிராகன் 8 Gen 3 இவங்க கொண்டு வராங்க. எப்போவுமே ஐக்யூ அப்படின்னாவே கேமிங் டிவைசஸ் தான் லான்ச் பண்ணுவாங்க. ஃப்ளாக்ஷிப் அப்படின்னு சொல்லும்போது ஒரு பவர்ஃபுல் ஸ்மார்ட் ஃபோனாக தான் இந்தியாவில் வரும் ஐக்கூ 12. இது கூட 144 Hz ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட், 50 மெகா பிக்சல் ட்ரிபிள் கேமரா, 120 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங்னு இந்த ஃபீச்சர்ஸோட வந்து 7th நவம்பர் லான்ச் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஸோ நீங்கள் ஒருவேளை நல்ல கேமிங் டிவைஸ் வாங்கணும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா ஐக்கூ 12 இந்தியாவில் லான்ச் ஆகுது. அடுத்ததான் நிறைய பேருடைய ஃபேவரட் பிராண்ட் சாம்சங் தரப்புலேருந்து ஸ்மார்ட் ஃபோன் லான்ச்சஸ் இருக்கலாம் அப்படின்னு தெரியுது. 2 ஸ்மார்ட் ஃபோன் வந்து லிஸ்டிங்காக இருக்குது. பட் இந்தியாவில் என்ன ஸ்மார்ட் ஃபோன் வரப்போகுது அப்படின்னு தெரியல. இப்போ லீக்ஸ் அண்ட் ரூமர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது வந்து சாம்சங் உடைய எம் சீரீஸில் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் கொண்டு வரலாம் அப்படின்னு தெரியுது, M44. அது மட்டும் இல்லை, இதுவும் வந்து ஒரு பழைய ஃப்ளாக்ஷிப் சிப் ஸ்னாப்டிராகன் 888 இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. ஏன்னா சாம்சங் எப்போவுமே எக்ஸினோஸில் கொண்டு வருவாங்க. இந்த வாட்டி ஸ்னாப்டிராகன் 888 அப்படிங்கும்போது வந்து இது ஒரு பவர்ஃபுல் டிவைஸாக இருக்கும் அப்படின்னு தெரியுது. அதோட எம் சீரீஸ் அப்படின்னு சொன்னாவே வந்து பிக் பேட்டரி, ஸோ 6000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இது கூடவே வந்து ஒரு நல்ல கேமராஸோட சாம்சங் உடைய M44 இந்த மாதம் கடைசிக்குள்ளே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதோட சாம்சங் ஏ சீரீஸ்லையும் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வந்து லிஸ்டிங்காக இருக்குது. பட் இது இந்தியாவில் இல்லை, யூகேல யூரோப்பியன் கண்ட்ரீஸில் லிஸ்டிங்காக இருக்குது. இது சாம்சங் உடைய 825. அந்த லிஸ்டிங்கில் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸினோஸ் சிப் அப்படிங்கிறது ரிவீல் ஆயிருக்கு. ஸோ 825 எக்ஸினோஸ் சிப்போட வந்து குளோபலில் லான்ச் ஆகுதுன்னா இந்தியாலையும் அதே ஃபீச்சர்ஸோட தான் வரும். இது வந்து இந்தியாலையும் இந்த மாதம் கடைசிக்குள்ளே வர மாதிரி ஸ்ட்ராங் ரூமர்ஸ் இருக்குது. ஸோ சாம்சங் தரப்புலேருந்து M and A சீரீஸில் நம்ம ஸ்மார்ட் ஃபோன் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நவம்பரில் கேம் சேஞ்சர் அப்படின்னு சொல்கிற மாதிரி ரெட்மியுடைய நோட் சீரீஸும் வரலாம் அப்படின்னு தெரியுது. இந்த நோட் சீரீஸ், அதாவது ரெட்மி நோட் 13 சீரீஸ் ஏற்கனவே சைனாவில் லான்ச் ஆகிடுச்சு. நல்ல ஃபீச்சர்ஸ், நல்ல ப்ரைஸிங்கோட சைனாவில் கொண்டு வந்திருந்தாங்க. எப்போவுமே சைனாலேருந்து இந்தியாவில் விலை அதிகமாக இருக்கும். சில ஃபீச்சர்ஸும் சேஞ்ச் பண்ணி கொண்டு வருவாங்க. ஸோ ரெட்மி நோட் 13 சீரீஸும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நோட் 13 வந்து மீடியாடெக் டைமென்சிட்டி 6080, AMOLED பேனல், 120 Hz ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட், 108 மெகா பிக்சல் கேமரா, டுவல் ஸ்பீக்கர்ஸோட இது வரும். அதே நோட் 13 ப்ரோ ஸ்னாப்டிராகன் 7s Gen 2 இது கூடவே 200 மெகா பிக்சல் கேமரா, 67 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட. அதே நோட் 13 ப்ரோ மீடியாடெக் டைமென்சிட்டி 7200 அல்ட்ரா இது கூடவே வந்து ஒரு கர்வ்டு டிஸ்பிளேல வந்து 3 ஸ்மார்ட் ஃபோன் நோட் 13, 13 ப்ரோ, ப்ரோ ப்ளஸ் இந்தியாவில் நவம்பர் கடைசிக்குள்ளே வரும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதோட போக்கோடைய F சீரீஸ்லையும் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வரலாம் அப்படின்னு தெரியுது. ஏன்னா ரெட்மியுடைய K சீரீஸ் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வந்து சைனாவில் லிஸ்டிங்காக இருக்குது, லான்ச் ஆக போது ரெட்மி K7. எப்போவுமே K சீரீஸ் சைனாவில் அப்படின்னா அது இந்தியாவில் வந்து உங்களுக்கு போக்கோவில் F சீரீஸ் கீழே கொண்டு வருவாங்க. ஸோ இது போக்கோ F6 இந்த பேரில் கொண்டு வரலாம். ஸ்னாப்டிராகன் 8+ Gen 1 இல்லைனா 8 Gen 2 ஃப்ளாக்ஷிப் சிப்பில் தான் வரும்.
50 மெகா பிக்சல் ரியர் கேமரா கூடவே 90 இல்லைனா 100 வாட்னு பிக் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட வந்து போக்கோ F6 எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நவம்பர் கடைசிக்குள்ள. அதோட ரியல்மியும் ஒரு ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ண போகிறாங்க. இந்தியாவில் வருமா என்ன அப்படின்னு தெரியல. ரியல்மியுடைய GT5 Pro. இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஸ்னாப் ட்ராகன் 8 Gen 3 லுக் டிசைன் ஆல்ரெடி GT5 நமக்கு தெரியும். அதே மாதிரி ஒரு ஸ்லீக் ஃபினிஷில் தான் கொண்டு வராங்க. 50 மெகா பிக்சல் ட்ரிபிள் கேமரா, 32 மெகா பிக்சல் ஃப்ரண்ட் கேமரா, அதோட வந்து 2K AMOLED கர்வ்டு டிஸ்பிளே, பிக் பேட்டரி, 200 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட ரியல்மியுடைய GT5 Pro நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இந்தியாவில். இது தவிர மற்ற ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது வந்து OnePlus தரப்புலேருந்து அவங்களுடைய OnePlus 12R இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆகலாம் அப்படின்றது. பட் எக்ஸாக்ட் ஸ்பெசிஃபிகேஷன் கிளாரிஃபிகேஷன் இல்லை. அதோட விவோ X100 உங்களுக்கு குளோபல் லான்ச் இருக்கும். இந்தியாவிலையும் அப்போவே கொண்டு வராங்களா அப்படின்னு தெரியல. எல்லாமே வந்து ஃப்ளாக்ஷிப் டிவைசஸ் தான். இதுவும் வந்து நவம்பர் கடைசி அப்படி இல்லைன்னா டிசம்பரில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ நவம்பரில் லான்ச் ஆக போகிற புது ஸ்மார்ட் ஃபோன் லிஸ்ட் என்னென்ன இருக்கலாம் அப்படிங்கிறத பார்த்தோம். கன்ஃபார்ம் லான்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே செலக்டட் டிவைசஸ் தான். மற்ற எல்லாமே வந்து குளோபலில் லான்ச் ஆகிடுச்சு. எப்படியும் இந்தியாவில் வந்து வந்துடும். மேபி நவம்பரில் வரலன்னா டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக்குள்ளே வந்துடும். இதில் எதுக்காக வெயிட்டிங், எதுக்கு எக்ஸைட்டடாக இருக்கீங்க தவறாமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.